ஆனா ஒன்னியா, உங்க வீட்டாளுங்களுக்கு சுத்தமா சூடு சோறுனா எதுவும் கிடையாது. ஏண்டி அப்படி சொல்ற? அப்புறம் மாமியார் 3 நாளா ஒண்ணா வரதற்கு சரி இப்படியே இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா உன் தங்கச்சி அம்மா சாப்பிடுமான்னு அழுதுட்டு சொன்னதுமே உங்க அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாளா அந்த அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன்ப்பா. நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவ. இவ்வளவு புணக்கா இருந்தாலும் சாப்பிடாமே கழிப்பேன் தெரியும்ல. உங்க வீட்டாளுங்க இப்படி இருப்பாங்க நான் நினைச்சு கூட பாக்கலையா. வயசானவங்களா இருந்தாலும் கொஞ்சம் கூட இங்கிதமே தெரிய மாட்டேங்குது. இதுக்காக தான் உங்க அம்மா வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போனியாக்கும். ஏயா பேசாம நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம்ல. எனக்கு எம்புட்டு வேலை இருக்கு வீட்டுல. கூட்டுற வேலை, துணி மடிக்கிற வேலை எல்லாமே நானும் பாத்துருப்பேன்ல. இப்ப என்ன உனக்கு? வீட்டாளுங்களா மட்டும் தடை பேசினா உனக்கு தூக்கம் வராதே? உனக்கே புரியுது பாத்தியா? அதாயா உங்க வீட்டாளுங்களுக்கும் என் வீட்டாளுங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீ அதை பேசாத. ஏண்டி உன் அம்மா பத்தி நான் சொன்னேன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். வண்டவாளம் தண்டவாளாயிரும். என்ன பரவாயில்லையா? எங்க அம்மாவது என் தங்கச்சி சொன்னே சாப்பிட்டுட்டாங்க. மனசு வருத்தப்படக்கூடாது, சரி சாப்பிடலான்ட்டு. ஆனா உங்க அம்மாலாம் சின்ன சண்டையில இன்னமும் உங்ககிட்ட பேசாம இருக்காங்க பாத்தியா? 2 பேரும் பேசாம இருக்கீங்க பாத்தீங்களா? அததான் சொல்லணும். ஆனா நீ உங்க வீட்டு ஃபேமிலிய பத்தி பேச வந்துட்ட. இது உனக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு யோகிதை இருக்கான்னு கேக்குறேன். உங்க அப்பா அம்மா ஒழுங்கா இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டு அவங்க பத்தி பேசு, சரியா? எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இதை விட்டுட்டு இப்படிலாம் பேசிட்டு இருந்த என்னயா கல்கண்டு வாயா? நான் அமைதியா இருந்தா இப்படிதான் கல்கண்டா இனிப்பா தித்திப்பா இது வேணா பேசுவியா நீ? பொழந்து கட்டிடுவேம்மா. பேசாம வண்டியை ஓட்டு. எப்பப்பா சரியான ஆள்றியானா நீ? ஆமா, இப்படி இருந்தாதான் காலம் பொழைக்க முடியும். இந்த மாதிரி இருந்தோம் அவ்வளவுதான். மண்டையில மிளகா அரைச்சு தலைவிட்டு போயிருவாங்க உங்க வீட்டாளுங்க, தெரியுதா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. நேரா வீட்டுக்கு போறியா போனியான்னு இரு. இதை விட்டுட்டு ஏதாவது குறுக்கு முறுக்க பேசிட்டு இருந்த அவ்வளவுதான். நான் சவனேன்னு இருக்க மாட்டேன். வண்டியை கீழே தள்ளி விட்டேன், உன் மண்டை தான் உடையாமா. வாயை பொத்திக்கிட்டு நேரம் ரோட்டை பார்த்து ஓட்டு. ஒழுங்கா ஓட்டிட்டு போ. நான் ஒழுங்கா தான் ஓட்டுறேன். பேசுறத வச்சுதான் நானும் பேசிட்டு இருக்கேன். ஆமா, பெரிய வியாக்கணம் பேசுறாரு. இன்னைக்கு போனமே அப்ப கூட உங்க அப்பா சொன்னாரா இன்னைக்காவது சொத்து பத்தி பிரிப்பாங்கன்னு பார்த்தா ஒன்னும் சொல்லல. எப்ப வரணும் ஏதுவன்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதையும் சொல்ல காணா. அப்படி என்ன உங்க வீட்டாளுங்க பொழைக்கிறாங்க? நீயாவது எடுத்து சொல்லணுமா இல்லையா? உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. ஆமா, நான் கேட்க மாட்டேன்னா நீ அப்படியே இரு. என் முடிவுல நான் கரெக்டா தான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் வேணாம் தான். நீ வேணாம்னு சொல்லிட்டியா? உங்கள காலத்துக்கு என்ன பண்ணுவா? உங்க தாத்தன் சொத்து வேண்டாமா? ஓடி போக தவளே. அப்பே சொத்து அப்பே சொத்துன்னு நான் சொன்ன மாதிரி போறப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு போறியா நீ? பேச்சு பேசுறா. பேச பேச எனக்கு செம்ம கோவம் வருதாமா. வாயை முடிட்டு பேசாம வா. நான் வாயை திறந்துதாயா வருவேன். இப்படிதான் பேசிட்டே தான் வருவேன். இது பேசினா நீ ஊன்னு கேட்டுதான் ஆனோ. விட்டுட்டு இடக்க மடக்க ஏதாவது பேசுனேன் செம்ம கோவம் வராமா பாத்துக்கோ. உனக்கு தான் கோவம் வருமே பொழந்துக்கிட்டு. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்குலாம் கோவப்படுவா. உங்களெல்லாம் கட்டிக்கிட்டு. ஆமாயா, இத்தனை வருஷம் கழிச்சு என்னை கட்டிக்கிட்டு எத்தனை வாட்டி சொல்லுவ? இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன உன்னை ஆத்துல தள்ளி விட்டு மூழ்க அடிச்சு கொண்டு போடுவியாமா. வாயை மூடிட்டு வா. நீ ஆத்துல என்ன தள்ளுற வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா? பாவனும் பாக்குறேன் உன்னைய. இல்லன்னா அவ்வளவுதான். என்னை ஆத்துல மூழ்கடிக்கிறான் அந்த ஆளு. மண்டையும் ஆளையும் பாரு. எப்படா நானும் சாவேன்? அடுத்த கல்யாணம் எப்படா பண்ண நினைப்பியோ? இதெல்லாம் என்னைக்கு நடக்காது. உன்னை சாவடிப்பேன் தவிர நான் உனக்கு அப்புறம் தான் நானும் போவேன். இந்த மாதிரி ஆசையில மனசுல இருந்துச்சுன்னா. ஆமா, ஒருத்தைய கட்டிக்கிட்டே வாழ முடியல. இங்க என்னை போட்டு பிச்சை எடுக்கிற இன்னொரு பொண்ணா வேற. ஏண்டி தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்புறம் நீ கோவப்படுத்துற மாதிரி பேசுற நீ எனக்கு எப்படி இருக்கும்? இங்க பாருடி, எப்படியோ நல்லபடியா அம்மா சாப்பிட்டாங்களே கிளம்பலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமும் வண்டியில நோயின்னு பேசிட்டு வந்த. இறக்கிட்டு போயிட வேண்டி. அப்ப நீ நடந்துதான் வரணும். என்ன பரவாயில்லையா? ஆமா, இறக்கிட்டு போவியா நீ? அப்புறம் என்னதான் பண்றது? மூடிட்டு வாடின்னு எத்தனை வாட்டி சொல்றது? படுத்து தொண பேசிட்டே வர. கேக்குறது ஏன் காது தானே. அதுல இருந்து சலமா வலிது இப்ப கூட. சலம் வலிதா? ஐயோ ஆத்தா, கிளம்புறேன். நீ எப்படி வேணா வா. என்னை விட்டுட்டு போவியா நீ? முடியலடா சாமி. போய் வீட்டுல முதல் இறக்கி விட்டுட்டு நேரா கடைக்கு போய் உட்காந்துக்கணும். கோயிலுக்கு பாத யாத்திரை மாதிரி போயிட்டு வீட்டுக்கே வந்துடக்கூடாது. அப்பதான் எனக்கும் நிம்மதி. இல்லன்னா அவ்வளவுதான். இவளோட சேர்ந்துட்டு நானும் பைத்தியம் ஆயிருவேன். யார் பைத்தியம்? அம்மா ஆத்தா. யோ வண்டியை வந்து புடியா வாயா. ஆள விடு சாமி. வாய மூடினாலும் மூறியா நீ? நீ எப்படியா ஓட்டிட்டு வா, நான் கடைக்கு போறேன். எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதியா? புடியா. இப்படியே ஓட்டி இருந்துச்சு மரத்துல போய் அடிபட்டு சாக வேண்டியதான் நானு. எப்படியா ஒண்ணு நல்லது நடக்கட்டும். எனக்கும் நீ இருந்து எனக்கு தொல்லை தான் கொடுக்குற. எனக்கு இல்லாமே இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷம் தான். அப்படியே மெதுவா ஓட்டிட்டு வா. அப்படி இல்லைன்னா வண்டி விட்டு கீழே இறங்கிட்டு தள்ளிட்டு வா. நான் அப்படியே கடைக்கு போறேன். யோ இரியா, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதியா? பாரியா, என்ன தனியா விட்டு போற? இல்ல தனியா விட்டு போனாதான் இல்ல திருந்துவ. அப்படியே தண்ணியில மூழ்க அடிச்சு சாவு போ. இரியா. யோ யோ அம்மா, என்னை யாராவது காப்பாத்துங்கம்மா. வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன். என்னை யாராவது காப்பாத்துங்க. புருஷான் இல்லையா? எனக்கு காது கேட்கல. எனக்கு கீழே விழுந்துட்டே வந்து புடியா. தூக்கிட்டு போயா வாயா. உன்னை தூக்கிட்டு போய் என் கைய உடையவா. அப்படியே பொறுமையா நடந்து வாடி. நடக்க முடிஞ்சா நடப்பேன். வண்டி கால் மேல ஏறிச்சியா வாயா. முடியலையா என்னால? எப்படியாவது ஹெல்ப் பண்ணியா? ஏங்க முடியலங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க. வண்டி மேல ஏறிச்சு. என்னால நடக்க முடியுமா? கால் வேற வலிக்குதே. கடவுளே காப்பாத்துப்பா. வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது விட்டுட்டு போயிடல. இரியா, வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். இப்படி கோவப்பட கூட பேச முடியல. அம்மா முடியலம்மா. இப்பெல்லாம் உடம்பு வர வர சரி வர மாட்டேங்குது. அடிக்கடி உடம்பு சரியாம போயிருது. வயசாயிடுச்சு இல்லையா,
அதனாலதான் இப்படி இருக்கும். ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட வேண்டியதானே, இல்ல மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்பிட்டா சரியா போயிட போகுது. எவ்வளவு மாத்திரை நானும் சாப்பிடுறது, வயசு கிழமை உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது. சரி விடுங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி கிளைமேட் வேற மாதிரி தான் இருக்கு. அடிக்கடி மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, மாறி மாறி பெய்யறதுனால எங்களுக்கே உடம்பு சரி வர மாட்டேங்குது. நீங்க வயசானவங்க, உங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்குமா? அது என்னமோ சரிதான், ஏதோ பொழப்பு ஓடிட்டு இருக்கு. ஆஹா, மாத்திரையாலதான் ஓடிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அதேதான்யா. மாத்திரையால தான் இந்த உசுறு போயிட்டு இருக்கு. மாத்திரையை மட்டும் நிறுத்திட்டோம், அவ்வளவுதான். என்ன ஆகுனே தெரியாது. மாமியார் வீட்டுல சும்மானே இருக்க மாட்டேங்குதுக்கா. அம்மிக்கல்ல போட்டுதான் சாவடிக்கணுங்கிறேன் அத. ஏண்டி தோசை பிசினஸ்லயும் ஆப்பு வச்சிருச்சு, என்னக்கா பண்றது? நானும் என்னதான் பண்றது? சரி விடுடி, பாத்துக்கலாம். என்ன சின்ன பொண்ணு, என்ன தாத்தா? இங்க முன்னாடி வாமா, கழுத்தை திருப்ப முடிய மாட்டேங்குது. ஓ வயசாயிடுச்சுல, இந்த வாரேன். என்ன தாத்தா? மாமியார்லாம் அப்படி சொல்லக்கூடாதுமா. மாமியார் கிடைக்கிறதுலாம் ஒரு வாரம். ஆனா இனிமே அப்படிலாம் பேசாத. ஏன் தாத்தா, என் மட்டும் எதுக்கு வீட்டை விட்டு இங்க வெளியே வந்தீங்களாக்கும்? வீட்டுல பொம்பளைங்க தொல்லை தாங்க முடியல தானே இங்க வந்திருக்கீங்க. அது என்னமோ உண்மைதாம்மா. வீட்டுல நிம்மதியா உட்கார முடிய மாட்டேங்குது. அது நோய் நோயின்னு பேசிக்கிட்டு. பேசுறது அந்த ராமன் இருக்காரே, அப்புறம் என்ன உங்களுக்கு? என்னம்மா சொல்றது? தாத்தா ராமண்ணே, என்ன என்ன இப்படி கோவப்படுறீங்க? என்னம்மா என்ன பாப்பான்னு சொல்லி பழகுக. அப்படியே உனக்கு சின்ன வயசு பாரு, என்ன பாப்பான்னு கேக்குறதுக்கு. அப்படிலாம் இல்ல, நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே. ஏன்டி அவரை போய் வம்பளுத்திட்டு இருக்க? நம்ம அங்க போய் உட்காந்து பேசுவோம். நம்ம இடத்துல அது பெருசுங்க பிடிச்சிருச்சுங்க, நம்ம எப்படி இங்க உட்கார முடியும்? அவ்வளவுதான். ஏமா இந்த இடத்த விட்டா வேற இடம் இல்லையாக்கும்? ஆலமரத்து நாள்ல உட்காந்து பேசுறது நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இடத்த பிடிச்சிட்டீங்க. வயசானவங்க நாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போவேன். இப்படி எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போய் தான் என் நிலைமை இப்படி கிடக்கு. இல்ல மாமியார் முத கொண்டு எனக்கு பாவம் பார்த்து எல்லாம் பார்த்து ஏன் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. அதுதான். அதனால இந்த பெருசுங்களுக்குலாம் என்னைக்கு விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல. பெருசுங்க ரெண்டு பேரும் அங்கிட்ட போய் உட்காந்து பேசுங்க போங்க. இதெல்லாம் பேசாதம்மா நீயே, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்க சாமி மாதிரி. ஆமா சாமி மாதிரி நீங்களே சொல்லிக்கோங்க. சாமி மாதிரி இருந்தா ஐயா இப்பெல்லாம் தில்லாலங்கடி வேலையெல்லாம் பாக்குறீங்க. ஆனா என்னம்மா சின்ன பொண்ணு, நீ உன் மாமியார் மேல கோப்புறதுக்கும் அவங்க ஓ மேல கோப்புறதுக்கும் நியாயம் தான். இதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? எதுக்கு எங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? நியாயத்தை சொல்லிட்டு இருக்கேன். எங்க கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? அது ஒண்ணும் ஆகாது. அதனால மனசுல உள்ள பாரம் குறையுமேன்னு சொல்லிட்டு இருக்கேன். மனசுல உள்ள பாரமா? எங்களுக்கே மனசே கஷ்டமா இருக்கு. பெருசு நீலாம் எப்படி இவ்வளவு வருஷமா வாழ்ந்துட்ட? உனக்கு எப்படியா இருந்தாலும் 95 வயசு இருக்கும்ல? 95 வயசா? ஐயா அப்படிலாம் இல்லம்மா, 70 வயசு இருக்கும். ஆண்டி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, அப்படி நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். அட சும்மா நீ இருக்கா? கூப்பிட்டு வச்சு தாத்தா வம்பளுக்குறாரு, அப்ப நம்மளும் பேசலையாங்கிறேன். ஏண்டி என்னடி ஆச்சு? பாருமா குஷ்பு. என்னது குஷ்புவா? ஏய் உனக்கு ஏண்டி போறாம? தாத்தாக்கு கண்ணு தெரியாம உன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆமா, இந்த இடத்தால பேச்செல்லாம் வேண்டாம். யார பார்த்து என்னன்னு பேசுற? ஒரு வயசுல உன்னால வாழ முடியுமா? இப்ப ஏன் உடம்பு வலிக்குது, காலை வலிக்குது, கையை வலிக்குதுங்கிற? யார் சொன்னது? நான் சொன்னேன் உன்கிட்ட. அப்புறம் உன்னைய பத்தி இந்த ஊருக்குள்ளார அவளு எவ்வளவு பெரிய மனுஷன், 25 வயசா இருந்தாலும் 3 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காருல, அவருக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? ஏதோ பேசிட்டு போறான்னு விட்டுருவியா? என்னன்னா அவளோட சேர்ந்துகிட்டு ரிசமமா பேசிட்டு இருக்க. ஆமா அது என்னமோ ரைட்டு தான். மாமியார் உன் கூட சண்டை போடுறதும் கரெக்ட் தான். வாயை முடிட்டு ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஓ மாமியார் உன் கூட சண்டை போடுது. தொண ஏதாவது பேசிட்டே இருக்கிறதுனாலதான் மாமியார் உங்ககிட்ட கோவப்படுது. இங்க பாருங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அம்மா அதுல இருந்து பாக்குற எங்க இடத்த புடிச்சிட்டு எங்களுக்கு கூடாம உங்களுக்கே சதி வேலை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்கார மாட சொல்லட்டுமா? வேலைக்கு பேரே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க தாத்தா கிட்ட உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க. தாத்தா டீ வாங்கி கொடுப்பாரு நினைப்புல பேசிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. தாத்தா உனக்கு எனக்குமா சண்டை? இப்ப எதுக்கு தான் என்ன இழுக்கிற? சின்ன பொண்ணு அமைதியா இருப்பில, என்ன தேவையில்லாம கூட கூட பேசிட்டு இருக்க நீ? நான் சின்ன பிள்ளை, நான் சின்ன பிள்ளை இல்ல, வளர்ந்த பிள்ளை. ஆமா அது வேணா உண்மைதான். வாயே கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அதை விட்டுட்டு வள வள குல குலன்னு பேசிக்கிட்டு. யார் பேசுறது? வாய மூடு, நம்ம அங்கிட்டு போய் பேசுவோம். இல்லக்கா எனக்கு இந்த இடம் தான் வேணும். இந்த இடம் உனக்கு எழுதி வச்சிருக்கா? ஆமா எனக்கு தான் எழுதி வச்சிருக்கு. என்னங்கறீங்க? இப்படியே இங்க இருந்தா அவ்வளவுதான், சும்மா இருக்க மாட்டா. ஊர் சண்டை வம்பு சண்டை இழுத்துட்டு வந்துருவா. டாப்ல முத அத கூட்டிட்டு போமா. பெரியவங்கள்ட்ட எப்படி பேசும் கூட தெரிய மாட்டேங்குது. நீங்க பெரியவங்களா? சின்ன பிள்ளை கொஞ்சம் பெரியவங்களும் மரியாதை கூடாம. ஆமா சொன்ன மாதிரி எத்தனை வயசான ஆளு என்ன குஷ்பு அக்கா சப்போர்ட் பண்ணி பேசவும் அதுக்கு மரியாதை கொடுக்க சொல்றியா? அப்படிதான் இல்லடி அங்க கூட்டிட்டு போக்கா பேசுவோம். நம்மள்ட்ட எங்க போனாலும் இவ சும்மானே இருக்க மாட்டாக்காவ. போடி முத வரேன். அவ இப்படி கோவப்பட்டு பேசினதுக்கு மன்னிச்சிடுங்க. சாரி தாத்தா, சாரினே. அந்த பிள்ளை பேசுறதுக்கு நீ ஏமா மன்னிப்பு கேக்குற? மாமியார் நொச்சரிச்சது அதாவது சொல்லிக்கிட்டு அவளை சும்மானு இருக்க கூடாது. கோவத்தை தான் இப்ப வெளியே வந்து காமிச்சிட்டு இருக்கா. அதுக்கு நாங்க என்னமா பண்ணுவோம்? இல்ல தாத்தா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளைதான். வேலைக்கு போனாலும் ஏதாவது நொட்டசாக்க சொல்லிட்டு போவாதா இங்க போவாதான் ஏதாவது பேசிட்டே இருக்குமா. அதான் இப்பெல்லாம் பேசுறாவ. சரிம்மா, நல்ல புத்திமதி சொல்லி அவளுக்கு புரிய வை. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுள்ளு. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. இந்த காலத்து பிள்ளைங்கலாம் இப்படிதான் இருக்குங்க. யார்கிட்ட எப்படி பேசணும் ஏது பேச கூட தெரிய மாட்டேங்குதுங்க. நாங்களாம் அந்த காலத்துல. அண்ணே ஒரு டீ குடிப்போமா? டீயா?
டீ குடிக்க காசு என்னண்ணே காசு இல்லைங்கிறீங்க பென்ஷன் பண்ண அது இதுன்னு வாங்குறீங்க எனக்காக ஒரு டீ வாங்கி கொடுங்களேன். நீ டீ வாங்கி கொடுப்பேன், நான் இங்க இருக்கேன். அப்புறம் என்னைய வாங்கி தாங்குற? அப்போ உங்ககிட்ட பேசினா எதுவும் கிடைக்காது. ஆமா போட, டீச்சர் எல்லாம் பார்க்க முடியாது. நான் இங்க இருந்து உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருந்தேல, எல்லாம் பிள்ளைங்க சொல்றதும் கரெக்ட் தான். உங்களுக்கு வயசாச்ச தவிர எப்படி பேசணும் தெரிய மாட்டேங்குது. காசு சேர்த்து வச்சு என்னத்த பண்ண போறீங்க சாகர வயசுல? யாரடா சொல்லிட்டு இருக்க சாகர வயசுன்னு? எந்திரிச்சு ஓடுறா போட. ஓ பெருசு என்னைய அடிக்க வர? நான்லாம் 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பேன்டா. இதாண்டா சீக்கிரம் சாவ போற. என்ன சொல்ல வந்துட்டான்? எல்லாம் பூமியில இருக்கிறது பாறையா? கிளவா அடிக்க வந்துட்டு என்னைய பேசுறியா? உன்னை என்ன நாள் கவனிச்சுக்கிறியா நானு? சிங்கிள் டீ வாங்கி தர மாட்டேங்கிற பேச்சா பேசுற பேச்சு கிளவா? ஏய் திரும்ப வருவீல இங்க, அப்புறம் பாத்துக்கிறேன்டா நான் யாருன்னு உனக்கு. சீ, அந்த பொண்ணுங்களே தேவலாம். என்ன தாத்தா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, எங்க அவருக்கானா? அட போமா, அவன் கோச்சுக்கிட்டு போயிட்டான். நினைச்சேன் அப்பவே டீக்கு ஆசைப்பட்டுதான் நீங்க உட்கார்ந்துருந்தாரு. ஆமாமா. சரி விடுங்க தாத்தா, அந்த ஆள் போனா போயிட்டு போறாரு. நாங்களா இருக்கோம்ல தாத்தா. என்ன 5 வருஷம் தான் இருப்பேனா இந்த பூமிக்கு பாரமா நானு? அட விடுங்க தாத்தா. அத்தா இதெல்லாம் விடுங்க, கவலைப்படாதீங்க. அது என்னமோ பேசிட்டு போறாரு. என்ன தாத்தா? ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ ஒரு குழப்பத்துல நானும் உங்ககிட்ட கோவப்பட்டு பேசிட்டேன். பரவாயில்ல தாத்தா. இந்த காலத்துல எவனையும் நம்ப முடியாதுமா. பொண்ணு பிள்ளைங்க கூட நம்பிடலாம், ஆனா காசுக்காக தான் நம்ம கிட்ட பழக்க வாங்கி போல இருக்கு. சரி விடுங்க, இப்ப என்ன சாப்பிடுறிய? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. சொல்லுங்க தாத்தா, வாங்கிட்டு வரான். ஒண்ணும் வேண்டாமா. இந்த மழை பெய்யுதுல, தாத்தா டீ குடிப்பாரு. ஏல சின்ன பிள்ளை, வீட்டுல போய் டீ போட்டு எடுத்துருவாப்ல, குடிப்போம். எனக்கே டீ கிடைக்காது, இதுல உங்களுக்கு எல்லாம் டீ எடுத்து வந்தேன். அவ்வளவுதான், என் மாமியார் செருப்பாலே அடிக்கும். பால் விலை இம்புட்டி விக்குதுன்ட்டு எனக்கே எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சரி தாத்தா, இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. புஷ்புக்கா, அப்ப எங்களுக்கு எடுத்துட்டு வரேன்டி. தாத்தாக்கு இஞ்சி போட்டு எடுத்துட்டு வாமா. சரி தாத்தா. என்ன தாத்தா? இந்தாங்க தாத்தா, இஞ்சி டீ போட்டிருக்கேன், குடிங்க. குடுமா. குடுக்கா குடுக்கா, எல்லாம் டீயை குடிச்சிட்டு தெம்பா பேசும் உட்காந்துட்டு.